காசும் தழைய போட்டு பாடுபடு ஜல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு ஜல்லக்கண்ணு. நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு ஜல்லக்கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு, அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு ஜல்லக்கண்ணு. பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே, பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அசோலா உற்பத்தி முறைகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எல் விமலேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பசுமாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த தர்மபுரி மாவட்ட வேளாண்மையாளர் திருமதி ஜி விஜயலட்சுமி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கரும்பு. இன்றைய தகவல் நேரத்தில் இலைக்கோசு சாகுபடி மற்றும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி மற்றும் உயர் ரக தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி பற்றிய அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பசுமாடு வளர்ப்பு பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் தனிநபர் வருமானத்தை அதிகப்படுத்தவும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் காரணியாகவும் திகழ்கிறது. அந்த வகையில் பசுமாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த தர்மபுரி மாவட்ட வேளாண்மையாளர் திருமதி ஜி விஜயலட்சுமி அவர்கள் தரும் செய்திகள். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பிலே பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிக்காக மாற்றி யோசிச்சிங்க பகுதிக்காக விவசாயத்தை சார்ந்து விவசாயத்தினுடைய தொடர்புடைய மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கின்ற கால்நடை பராமரிப்பு, கால்நடை வளர்ப்பு என்பது விவசாயத்திற்கான மாற்று ஏற்பாடுகள். விவசாயத்தையே நம்பி வாழுகின்ற, விவசாயம் பொய்த்து போன காலங்களிலும் பொய்க்காத ஒரு துறை என்று சொன்னால் அது கால்நடை துறை என்று சொல்லலாம். ஆகவே வறட்சி காலங்களிலே கால்நடை பராமரிப்பு என்பது கால்நடை அதே அளவிற்கு விவசாயம் எப்படி பொருளீற்றுகின்ற அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை போல தான் மாற்று ஏற்பாடாக மாற்றி யோசிச்சிங்கன்னா கால்நடை வளர்ப்பு தான். ஆக அந்த அளவிற்கு கால்நடையிலே மிகவும் கவனமாக நாம் கருத்தூன்றி செயல்படுவோமேயானால் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார நிலைக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்பிலேயே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய திருமதி விஜயலட்சுமி அவர்களை சந்தித்து உங்களின் சார்பிலே அவர்கள் இந்த பால் பண்ணையை, இந்த பசுமாடுகளை வளர்த்து தன்னுடைய பொருளாதார நிலையை பெருக்கிக் கொண்டிருக்கின்ற அவர்களை இன்றை சந்தித்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்ற அடிப்படையிலே பொதிகை நிகழ்ச்சி இந்த அளவிற்கு உங்களுக்காக அம்மையார் அவர்களை சந்திக்கின்றோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். பொதிகை தொலைக்காட்சி சார்பில் நாங்கள் வந்திருக்கின்றோம். தர்மபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வறட்சி காலங்களில் ரொம்ப செழிப்பாக ஒரு பண்ணையத்தை நிறுவி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆர்வம் எப்படிங்கம்மா வந்தது?
சின்னதுலேருந்தே அப்பா வந்து விவசாய குடும்பம் தான். நாங்கள் டவுனில் குடியிருந்தோம். இருந்தாலும் அப்பாவுக்கு அப்புறமேல்ட்டு விவசாயத்தை பார்க்க யாரும் இல்லைன்றதுனால விவசாயத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இங்கே வந்திருந்தோம். விவசாயத்தில் கொஞ்சம் சரியான நிரந்தரமான வருமானம் இல்லாததுனால மாடுகள் மூலமாக நிரந்தர வருமானம் இருக்கிறதுனால மாடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தோம். இது ஒரு சவாலான தொழிலா இல்லைங்களா? கண்டிப்பாக சவாலான தொழில் தாங்க சார். சரிங்கம்மா, இந்த மாட்டினங்களை எப்படிம்மா நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? நாங்கள் இங்கே லோக்கலில் வியாபாரிங்க மூலமாகவே வாங்கிக்கிறோங்க சார். இல்லை, இந்த இனம் தான் நம்மளுக்கு உகந்தது, இந்த இனம் நம்ம சுயதனுச நிலைக்கு நம்மளுடைய கால சூழ்நிலைகள் ஏற்றது, இந்த ஜெர்சி இனம், இந்த ஹெச்எஃப் இனம், இந்த இனம் தான் எப்படி தரமாக நீங்கள் பார்த்தோம்? இங்கே தருமபுரி மாவட்டத்தில் வந்து பக்கத்தில் வந்து குண்டல்பட்டி இருக்குதுங்க சார். அங்கே ஆராய்ச்சி மையம் இருக்குது, கால்நடை ஆராய்ச்சி மையம். அதில் வந்து டாக்டர்ஸோட ஆலோசனைப்படியும் இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கிற டாக்டர்ஸோட ஆலோசனைப்படியும் இந்த மாடுகள் நாங்கள் தேர்ந்தெடுத்து வளர்த்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு மாட்டிலேருந்து எத்தனை லிட்டர் பால் கறப்பீங்கம்மா? ஒரு கண்ணில் வந்து ஒரு மாட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு 10 லிட்டரு கணக்கு போடலாங்க சார். அதாவது மாடு கண்ணு போட்ட புதுசில் 22 லிட்டரு வரைக்குமே கூட கறக்குது. அது சராசரியாக பார்க்கும்போது 10 லிட்டர் சொல்லலாம். இது பராமரிப்பு ரொம்ப சிரமமானதாச்சு உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு? எங்கள் வீட்டுக்காரர் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. அது இல்லாமல் லேடிஸ் மட்டும்தான் நான் வேலைக்கு வச்சுருக்கேன். அவங்கவே என்னோட சொந்த மாடு மாதிரி பார்த்துப்பாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குங்க. இதை மேய்ச்சலுக்கு அனுமதிக்க மாட்டிங்களா? மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போக முடியாதுங்க. உங்கள் மாடுகள்லேருந்து கறக்கிற பால் எடுத்துகிட்டு போய் நீங்களே வந்துட்டு நாமளே டேபிள் சேர் போட்டு விற்றுக்குறோங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அனுமதி வாங்கியிருக்காங்க. அந்த அவங்களோட அனுமதி கூட அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடியே நின்று சேல் பண்ணிக்கிறோம். மொத்த பாலும் விற்பனை ஆகிடுமா? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு இந்த கூட்டுறவு சொசைட்டி கொடுக்குறோம், இல்லை அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லாமல் நீங்களே முழு மூச்சு அதில் இறங்குறது ரொம்ப பாராட்டுக்குரிய செய்தி. இது கறக்கிறது எப்படி? நீங்கள் கையிலேயே பண்ணுறாங்களா? அது மிஷின்? இல்லைங்க சார், மிஷினில் தான் கறக்குறோம். மிஷினில் கறக்குறீங்க. இதுக்கு மாடுகளை பராமரிக்கிறது எப்படிங்கம்மா? மருத்துவம்னா எப்படி? அது நோய் தடுப்பு முறைகள் அதெல்லாம்? பெரும்பாலும் மாடுகளுக்கு நோய் வரதில்லைங்க சார். நான் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுப்போம். அதனால் எனக்கு தெரிஞ்ச மாடுகளுக்கு வந்து இங்கே பெருசாக நோய் எதுவும் வந்ததில்லை. கண்ணு போட்டால் நாங்கள் கால்சியம் போடுறது, பாஸ்பரஸ் இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த மாதிரி வச்சுப்போம். வேறு எதுவும் இது வரைக்கும் நான் நோய் எதுவும். மருத்துவரனுடைய ஆலோசனை எப்படி உங்களுக்கு? மருத்துவர்னாக்க சின்ன சின்ன ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்க கூப்பிடுவோம். இது நம்ம 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறனால ஓரளவுக்கு நமக்கே தெரியும். ஓஹோ, கை வைத்தியமே பார்த்துருவீங்க. ரொம்ப. இப்போ ஒவ்வொரு மாடும் உங்களுக்கு வந்துட்டு தனித்தனி ரகன்றது தெரியும், தனித்தனி குணாதிசயங்கள்ன்றது தெரியும். ஒவ்வொரு மாட்டுக்கும் நீங்கள் தனியாக வந்துட்டு இந்த மெயின்டெனன்ஸ்க்காக கார்டு போட்டு அதனுடைய வயசு, அதனுடைய பல்லு கணக்கு, அதனுடைய மருத்துவ குறிப்புகள்? நிச்சயமாங்க சார், நான் நோட் போட்டு வச்சுருக்கேன். எப்போ கண்ணு போட்டுச்சு, என்ன கண்ணு போட்டுச்சு, மறுபடியும் எப்போ ஹீட்டுக்கு அது வந்தது, அப்போ எத்தனை முறை நம்ம அதுக்கு வந்து சென ஊசி போட்டிருக்கோம், இது இன்னும் அடுத்து எத்தனாவது நாளில் கண்ணு போடும், இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது அதிசயமாக உங்கள் பண்ணை பற்றி ஒன்று கேள்விப்படும் போது பண்ணையில் நடந்திருக்கு. அது என்ன மாடு? 14வது போட்டிருக்கேங்க சார் ஒரு மாடு. ஆமாம் சொல்லுங்கள். 14வது கண்ணு போட்டிருக்கேங்க சார். இப்போ 14வது கண்ணு போட்டிருக்கு. அந்த மாடு அந்த மாடு எங்கம்மா இருக்கு? இங்கே இருக்குதுங்களா? 14 கண்ணு போட்டு திரும்பி அது வந்துட்டு இப்போதான் கண்ணு போட்டு 2 மாதம் ஆகுதுங்க. இப்போ மறுபடியும் சென ஊசி போட்டிருக்கு. அதாவது இந்த விவசாயத்தை சார்ந்து விவசாயத்தை ஒப்பிடும்போது இந்த பால் பண்ணை திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்களா? நிச்சயமாங்க சார். அதில் விவசாயத்தில் நான் வந்து நிரந்தரமாக இதுதான் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. விளையும் போது விளைகள் இல்லாமல் போயிடுது, விலை அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய விளைச்சல் கம்மியாக போயிடுது. இது அப்படி இல்லை, எப்போவுமே நிரந்தரமாக நமக்கு வருமானம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நட்ட கணக்கு நீங்கள் எதுவும் பார்த்தது இல்லைங்களா? நஷ்டம்லாம் மாடல் இல்லைங்க சார். நமக்கு இப்போ பிடிக்கல மாடு வந்து பால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மறுபடியும் சரி பண்ணி நம்ம வித்துடலாம். எப்படிங்கம்மா? இப்போ ஒரு மாடு ரொம்ப புதுசாக வாங்கிட்டு வரோம், அந்த மாடு வந்து ரொம்ப பால் கம்மியாக கறக்கு, நம்ம எதிர்பார்த்த அளவு கறக்கலைன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் நஷ்டம் இருக்காது. நம்ம போடுற தீனி அளவு பால் கண்டிப்பாக கறந்துடும். சரிங்க. அடுத்த கண்ணுக்கு செனை பண்ணி நம்ம வித்துட வேண்டியதுதான். ஓஹோ, விற்கும்போது செனமாடாக தான் விற்கணுன்றீங்க? செனமாடாக வித்துட்டோம்னா நம்ம எந்த அளவுக்கு வாங்கணுமோ அதே அளவுக்கு நம்ம வித்துடலாம். ஓ, அது ஒரு தொழில்நுட்பம். விற்கிறதுல ஒரு தாத்பரியம். செனமாடாக விற்றீங்கன்னா அதனுடைய விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்ன்றீங்க. நல்ல செய்தி. நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறதுன்னா, இப்போ ஒவ்வொரு மாடையும் நீங்கள் பராமரிக்கிறது செலவுகள் எப்படிமா வருது? இப்போ விவசாயம்னு சொன்னால் நிறைய வந்துட்டு நஷ்டம் கணக்கு தான் பார்க்குறாங்க. இதில் நீங்கள் தீனி போட்டு மருத்துவ செலவெல்லாம் பார்த்து பிறகு உங்களுக்கு லாபம் எப்படிமா கணக்கு பண்ணுங்க? லாபம் வந்து ஒரு 25% வரும். ஓஹோ, 25லேருந்து 30 ரூபாய் செலவாயிடுங்க சார்.
1 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு செலவாச்சுன்னா ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் ஆவரேஜாக கிடைக்கும் 1 லிட்டருக்கு. ஆமாங்க. சரிங்களாம்மா? ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் விற்பனை பண்ணுங்க? இப்போ வந்து மாடுகள்லாம் நிறைய சனையாக இருக்குது, பாதி மாடு சனையாக இருக்குது. இப்போ 45 மாடுல 20 மாடு தான் கறவையில் இருக்குது. இது 250 லிட்டர் வரைக்கும் வருது. இப்போது இந்த மாதிரி மாட்டு பண்ணை வைக்கணும், பசுமாட்டு பண்ணை வைக்கணும், பால் கறக்கிற பால் பண்ணை மாதிரி வைக்கணும்னா நீங்கள் வங்கியிலலாம் லோன் வாங்கியிருப்பீங்க. ஆமாங்க சார். வங்கியினுடைய உதவியை நாடி இருப்பீங்க. கண்டிப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் லோன் வாங்கியிருக்கிறேங்க சார். அவங்க வந்து நான் மாடு கொஞ்சம் வச்சுருந்ததை பார்த்துட்டு விருப்பப்பட்டு கேட்டதுனால வாங்கிக்கிட்டேன். நான் லோன் வாங்கியிருக்கிறேன். லோன் வாங்கி இப்போ இந்த ஷெட் வந்து புது ஷெட் வந்து லோனில் தான் போட்டிருக்கேங்க சார். சரிங்க. இது இப்போ இந்த வெயில் காலங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எக்ஸ்ட்ரா அதிகபட்சமாக இந்த மாடுகளை பராமரிக்கிறது என்ன நீங்கள் யுத்தியை கையாளுறீங்க? டெய்லி மாடை கழுவி விட்டுடணும் கண்டிப்பாக. காலையில் கறவை மாடெல்லாம் கழுவி விட்டோம்னா நம்ம மடி நோய் இது மாதிரி தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் பகலில் வந்து 2 தடவை நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாக்கா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். நம்ம ஷெட்டே வந்து ரொம்ப காற்றோட்டமாக தான் இருக்கும் ஓப்பனில் இருக்கிறதுனால. நம்மளுக்கு மேடில் இருக்குது, மேட்டான பகுதியில் இருக்கிறதுனால காற்றோட்டமாக ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் ஹீட் இருக்காதுங்க. தீனி ஒரு நாளைக்கு எத்தனை முறை போடுவீங்க? 3 முறை போடணும். என்னெல்லாம் தீனி கொடுக்குறீங்க? பசுந்தீவனம் கொடுக்குறோங்க. பசுந்தீவனத்தில் வந்து CO4 நேப்பியர் கொடுக்குறோம், வேலி மசால் கொடுக்குறோம், கோஎஃப்எஸ் 29 ஒரு ரகம் இருக்குது, அது ஒன்று கொடுக்குறோங்க. இது 3 கலந்து நாங்கள் பசுந்தீவனம். இப்போ உங்களுக்கான மேய்ச்சல் நிலம், இதுக்கு தீவன நிலம், தீவன பயிரிடுதல் ஏதாவது பண்ணுறீங்களா நீங்கள்? தீவன பயிர் மட்டும் தான் எல்லாம் வெளியிலேருந்து வாங்குறீங்களா? இல்லை, பசுந்தீவனம் மட்டும் நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். உங்கள் சொந்த நிலத்தில்? வைக்கோல் மட்டும் வெளியில் வாங்கிக்கிறோம். சரிங்கம்மா. அது கூட வேறு மினரல்ஸ் அது இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க? மினரல் மிக்ஸ் போடுவோம் கண்டிப்பாக. டெய்லி 50 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக போட்டுட்டு நோயும் வர்றதில்லைங்க சார். சுத்தமாக வச்சுக்கிட்டாவே மாடுகளுக்கு நோய் வராது. நோயினால மாடுகளுக்கு வந்து நஷ்டன்றது இல்லைங்க. அருமையான செய்திம்மா. நன்றி. ரொம்ப நன்றிங்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதுடன் மண்ணில் உள்ள பூச்சிகளை, கூண்டு புழுக்களை அழிக்கலாம். மேலும் மண்ணில் மழைநீர் உட்புகும் திறனையும் அதிகரிக்கலாம். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தி மற்றும் இரவை உளுந்து பயிரில் அஸ்வினி, இலைப்பேன், செம்பேன், தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளை ஈ பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லிலிட்டர் என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து மழை இல்லாத நாட்களில் காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்கவும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களான ஆடுதுறை 36, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45 மற்றும் ஆடுதுறை 47 விதைகளை விதைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கரும்பு. பயிரிட ஏற்ற பருவம். கரும்பு பொதுவாக டிசம்பர் மாதம் முதல் மே மாதம் வரை 3 பட்டங்களில் அதிகமாக நடவு செய்யப்படுகிறது. பயிரிட ஏற்ற ரகங்கள் கோசி 671, கோசி 771, கோசி 772. உரமிடுதல். தோட்டக்கால் நிலங்களில் கடைசி உழவிற்கு முன்னதாக தொழு உரம் 1 ஹெக்டேருக்கு 12.5 டன் என்ற அளவில் இட வேண்டும். அறுவடை. முன்பட்ட கரும்பு ரகங்களை 10 முதல் 11 மாதத்திற்குள்ளும், பின்பட்ட ரகங்களை 11 முதல் 12 மாதத்திற்குள்ளும் அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் இலைக்கோசு சாகுபடி குறிப்புகள். நீலகிரி மலைப்பகுதிகளில் வளர்க்கக்கூடிய காய்கறி பயிர்களில் ஒன்று இலைக்கோசு ஆகும். இது லெட்யூஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இலைக்கோசில் உள்ள இலைகள் பீட்சா, பர்கர் போன்ற துரித உணவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இலைக்கோசு ஒரு குளிர் பிரதேச பயிராகும். எனினும் வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் உள்ள மலைப்பகுதிகளில் இதனை பயிர் செய்யலாம். விதைகள் முளைப்பதற்கு 70 செல்சியஸ் முதல் 230 செல்சியஸ் வெப்பம் வரை இருக்க வேண்டும். நாற்றங்கால் நடவு செய்ய விதைகளை செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்களில் விதைக்க வேண்டும். 1 ஹெக்டேருக்கு இலைக்கோசினை நடவு செய்ய 500 கிராம் வரை விதைகள் தேவைப்படும். நடவு வயலில் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளியும், வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். நடவு செய்யும் போது ஒரு முறையும், நட்ட 3ஆம் நாளும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். நடவு வயலில் செடி நட்ட 15 நாள் கழித்து களைகளை எடுக்க வேண்டும். இலைக்கோசினை பூச்சி மற்றும் நோய்கள் அதிகம் தாக்குவதை கட்டுப்படுத்த நச்சுத்தன்மை அதிகம் இல்லாத பூச்சிக்கொல்லி மருந்தினை பயன்படுத்த வேண்டும். நடவு செய்த 80 முதல் 90 நாட்களில்
அறுவடை செய்ய வேண்டும். 1 ஏக்கரில் இருந்து சுமார் 5 டன் வரை மகசூல் பெறலாம். தொடரும் தகவல் நேரத்தில் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி மற்றும் உயர் ரக தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த ஒரு நாள் பயிற்சி. 12/6/2017 திங்கட்கிழமை அன்று குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி மற்றும் உயர் ரக தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த ஒரு நாள் பயிற்சி. விருப்பமுள்ள வேளாண்மையாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர், இணை பேராசிரியர், வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகம், நாமக்கல் 637002. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0428266345. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். மக்காச்சோளம் மஞ்சள் ராஜபாளையத்தில் 1250 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையிலும், நெல் AST 16 கடலூரில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 1348 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1750 ரூபாய் முதல் 1850 ரூபாய் வரையிலும், நெல் சோனா அம்மூரில் 1828 ரூபாய் முதல் 2061 ரூபாய் வரையிலும், மதுரையில் 2300 ரூபாய் முதல் 2400 ரூபாய் வரையிலும், நெல் சிவப்பு தேவக்கோட்டையில் 1450 ரூபாய் முதல் 1550 ரூபாய் வரையிலும், திணை இதர ரகம் திருக்கோவிலூரில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 1509 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 1710 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு சேலத்தில் 6000 முதல் 6800 ரூபாய் வரையிலும், பெருந்துறையில் 5449 ரூபாய் முதல் 6341 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.4 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24.4 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 58.1%, காற்றின் வேகம் மணிக்கு 7.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில்
17.9%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.8 டிகிரி செல்சியஸும், மழையளவு 0.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 351.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 964.5 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இழையின் ஈரப்பதம் மணிக்கு 2.8 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதியில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். அசோலா என்பது பச்சையம் நிறைந்த தாவர வகை உயிரினமாகும். இது நீல பச்சை பாசியுடன் சேர்ந்து வளிமண்டலத்திலுள்ள தழைச்சத்தை நிலைநிறுத்தி தாவரங்களுக்கு அளிக்கிறது. மேலும் இது இயற்கை உரமாகவும் பயன்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அசோலா உற்பத்தி முறைகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எல் விமலேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோலா வளர்ப்பு முறை என்ன, அதன் நன்மைகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம விளைவிக்கலாம். சாதாரணமாக ஒரு மாடு வச்சிருக்கிற விவசாயி இதை தன் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நிழல் பகுதியான இடத்துல கால்நடைக்கு தீவனமாக, அதாவது புரதச்சத்து மிக்க தீவனமாக கொடுக்கக்கூடியதுக்கு இது விளைவிச்சிக்கலாம். சரி, இதை எப்படி சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிழல் பகுதியான இடத்துல ஒரு 10 அடிக்கு 2 அடி, 10 அடி நீளம், ஒரு 2 அடி அகலம், 1 அடி ஆழம், இவ்வளோ இருந்தால் போதும் நம்ம இந்த அசோலாவை உற்பத்தி செய்யலாம். சரி, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சில்க் பாலின் ஷீட்டு. இது பிளாஸ்டிக் ஷீட்டு விரிப்பான இருக்கும். இதை நம்ம 1 அடி ஆழத்துக்கு குழியை எடுத்துட்டு அதை ஓரத்தில் வரப்பு மாதிரி அமைச்சிடணும். வரப்பு மாதிரி அமைச்சிட்டு இந்த சில்க் பாலினை நம்ம மேலே, இதுக்கு அடியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மண்ணை நல்லா பொடியாக்கிட்டு கல் எதுவும் இல்லாமல், ஏன்னா இது சில்க் பாலினை ஓட்ட போட்டுரும். அதுக்காக நல்ல கல் மண் இல்லாமல் முடிந்தால் நம்ம தென்னை நார் இருக்குல்ல, அதையும் கீழே பரப்பிக்கிட்டு இந்த நான் சொன்ன அளவு 10க்கு 2 1 அடி ஆழத்துக்கு குழி எடுத்து வரப்பு மாதிரி அமைச்சிக்கிட்டு இந்த சில்க் பாலினை விரிச்சிடலாம். சில்க் பாலினை விரிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம வயலில் இருக்கக்கூடிய மண், அது செம்மண்ணாக இருக்கட்டும் களிமண்ணாகட்டும் எதாக இருந்தாலும் ஒரு 5லேருந்து 10 கிலோ, 5 கிலோ எடுத்துக்கிட்டால் கூட போதும். அதில் எந்த கல்லும் இருக்கக்கூடாது. அதை நம்ம இந்த சில்க் பாலின் மேலே பரப்பி விட்டுறணும். சில்க் மேலே பரப்பி விட்டு நம்ம இது மேலே தண்ணி, அந்த 1 அடிக்கு தண்ணி நிறுத்தணும். 1 அடிக்கு தண்ணி நிறுத்திட்டு இதில் 100 கிராம் சூப்பரும், அதே போல் பார்த்திங்கன்னா 20 கிராம் நுண்ணூட்ட கலவை ஒரு 20 கிராமும், 5 கிலோ பசுஞ்சாணமும் கரைச்சிக்கணும். தண்ணீரை முதல்ல நம்ம மண்ணை பரப்புகிறோம், அதுக்கப்புறம் தண்ணீரை விடுறோம். தண்ணீரை விட்டதுக்கப்புறம் சூப்பர் பாஸ்பேட் போடுறோம். சூப்பர் பாஸ்பேட் போட்டதுக்கப்புறம் நுண்ணூட்ட கலவை 20 கிராம் போடுறோம். பசுஞ்சாணம் 5 கிலோ. அதே போல் இதுக்கு நம்ம தாய் வித்துக்களாக 5 கிலோ அசோலா தேவை. இது எங்கள் கிடைக்கிற இடத்துல எங்களா போகிற வேளாண் அறிவியல் நிலையத்தில் நாங்கள் தாய் வித்துக்களை பராமரிச்சுட்டு வரோம். எங்கள்கிட்ட கிலோ 100 கிலோ 10 ரூபா தான். இதை நீங்கள் ஒரு 5 கிலோ வாங்கி போட்டிங்க அப்படின்னா இது ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே நம்ம சில்க் பாலின் நிரப்பின எல்லா பகுதிகளிலையும் அது நிறைஞ்சிடும். அதாவது ஒரு 20 கிலோ 25 கிலோ வரைக்கும் வந்துடும். மேக்ஸிமம் நம்ம நல்லா பராமரிச்சோன்னா 50 கிலோ வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் படியாக இந்த அசோலாவை நம்ம கால்நடைக்கு தீவனமாக கொடுக்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம நெல்லை வயலில் நம்ம பயிர் பண்ணுறப்ப நெல்லை வயல்கள்லேயே இந்த அசோலா மிதந்து கொண்டு இருக்கும். இது மிதக்கக்கூடிய ஒரு தாவரம். இது பேரணி வகையை சார்ந்தது. இது நெல் ஆரம்பிக்கிறப்பவே நல்ல மூடாக்கு போல் நெல்வயிறு ஃபுல்லாக மூடிடும்.
இதை மூடது காரணமாக நெற்பயிரில் வந்து நமக்கு வந்து களைகள் வரதை தடுக்கும். சரி, இந்த 10க்கு 2 1 அடி ஆழத்தில் தயார் பண்ண அசோலாவை எப்படி சார் எடுக்கிறது? முதல் முறையாக நீங்கள் வந்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்க போகிறது அது வந்து உடனடியாக அசோலாவை எடுத்துக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வைக்கிற மேந்தீனி, அதாவது தவிடு, இந்த புண்ணாக்கு அல்லது வந்து நமக்கு தீவன வகைகளில் வந்து கலந்து வைக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த அசோலாவை நல்ல தண்ணியில் கலக்கிடணும். ஏன் சார் இதை வந்து நல்லா கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த அசோலா வந்து பசுஞ்சாணம் கரைச்சதுனால மாடுகளால் முகர்ந்து சாப்பிட முடியாது. சரி, எவ்வளோ வந்து இந்த மாடுகளுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண பால் கறவை மாடாக இருந்தால் ஒரு வேளைக்கு 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் வைக்கலாம். அதே வந்து எருமை மாடுகளாக இருக்கிற பட்சத்தில் 300லேருந்து 350 கிராம் கொடுக்கலாம். கோழிகளுக்கு நம்ம நாட்டுக்கோழியெல்லாம் நிறையா வளர்த்துறோம். அதுக்கு வந்து இது வந்து இயற்கை முறையான உணவு. இது வந்து நம்ம 20லேருந்து 30 கிராம் கொடுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, எப்பப்பெல்லாம் இது வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 15 நாள் 20 நாள் இடைவெளி விட்டோன்னே நெருக்கமாக படர்ந்துடும். அப்போ வந்து நம்ம ஒரு 5 கிலோ 10 கிலோவாக எடுத்து பயன்படுத்தலாம். அதாவது ஒரு முறையும் நம்ம வந்து அறுவடை செய்யும்போது 1/4 பங்கு அதில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம அந்த 1/4 பங்குக்கு நல்ல நீரை நிரப்பணும். அதுக்கப்புறம் ஒரு முறையும் நம்ம வந்து பசுஞ்சாணத்தை கரைச்சி விடணும். அதே வந்து ஒரு 6 மாதம் ஆன உடனே நம்ம இந்த அதில் இருக்கக்கூடிய அசோலாவை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த தண்ணீரை முழுவதை எடுத்துட்டு மண்ணையை எடுத்துடணும். என்னென்னா நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த மண்ணை எதுக்கு உள்ளே போடுறோம் அப்படின்னா, மண்ணில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது. நம்ம வயலில் இருக்க மண்ணில் எல்லா சத்துக்களும் இருக்குது. இது தண்ணீரில் கரைக்கும் போது அதில் இருக்க சத்துக்கள் இந்த தண்ணீர் மூலமாக கரைந்து அந்த அசோலாவுக்கு வந்து உணவாக, அதாவது உரமாக கிடைக்கிறது. இதில் என்னென்ன வந்து மாடுகளில் என்னென்ன செய்யுது, இது என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோழியாக இருக்கும் பட்சத்தில் அந்த முட்டைக்கரு திடமாக வருது. அதில் புரதச்சத்து ஒரு 2லேருந்து 3% கூடுதுங்கிற ஆய்வு இருக்குது. அதே போல் பால் கறவை மாடுகளாக இருந்தால் தன் கறவையில் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10% வரைக்கும் பால் அதிகமாக தருதுங்கிற ஆய்வு முடிவில் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் சத்துக்கள் கூடியிருக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஆகவே ஒரு விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த அசோலாவை சாகுபடி செய்து, அதாவது ஒரு நிழல் பகுதியான இடத்தில் ஒரு 10க்கு 2 அடி உள்ள இடத்துல வந்து ஒரு பாத்தி மாதிரி அமைத்து நம்ம இவ்வளோ அசோலா ஒரு 50 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். அப்படின்னா ஒரு நெல்ல வயலில் நம்ம எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோ வரைக்குமே, 1 கிலோ வரைக்கும்னா இப்போ 100 சென்ட்டுக்கு 100 கிலோ. இது 15 நாளில் நமக்கு கிடைக்கும். அதேவே வந்து இந்த ஓப்பனாக செய்யாமல், திறந்த வெளியில் செய்யாமல் ஒரு நிழல் பகுதியில் செஞ்சனா 50 கிலோ கிடைக்கும் இந்த 10க்கு 2 அடியிலேயே. ஆகவே விவசாய பெருமக்களானவரும் கால்நடைகளுக்கும் பயிர்களுக்கும் நல்ல தீவனமாகவும் உரமாகவும் பயன்படும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எல் விமலேந்திரன் அவர்களை 094287236 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 12/6/2017 திங்கட்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக மானியம் பெற்று கறவை மாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திருமதி ஜே அமுல்ஜோதி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பரங்கிக்காய், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி ராஜராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.